சொல்லல 500க்கும் மேலே சதுர்விம்சத் சஹஸ்ராணி சர்க சதான் பஞ்ச 500 சர்க்கங்களோட ஷட் காண்டானி ததோத்தரம் 6 காண்டங்களோட பாலகாண்ட அயோத்தியா காண்ட ஆரண்ய காண்ட கிஷ்கிந்தா காண்ட சுந்தர காண்ட யுத்த காண்ட 6 அதுக்கப்புறம் முடிக்கல ஷட் காண்டானி ததோத்தரம் ததோத்தரம்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய உத்தர காண்டம். இது ஏன் பிரிக்கணும் இப்போ? ஏன் சப்த காண்டானின்னு எழுதக்கூடாதா? ஸ்லோகத்தில் எழுதவர் ஷட்காண்டானி ததோத்தரம் வருகிறதே, அதுக்கு என்ன காரணம் பார்த்தால் ஷட்காண்டங்கள் வரைக்கும் ஒரு சரித்திரம், உத்தர காண்டம் வரைக்கும் மேல சரித்திரம், அதனால ரெண்டையும் பிரிச்சுட்டார். மேலும் உத்தர காண்டம் நடக்க போறது இனிமேனா வால்மீகி எழுத ஆரம்பிச்ச அப்புறம். இதான் இதுல ஒரு சில சமயம் குழம்பியே போடுவோம். என்ன நடக்கிறதுன்றத மட்டும் சொல்றேன், தெளிவா ஞாபகத்தில் வச்சுங்க. வால்மீகி எழுத ஆரம்பிச்சே ராஜ்ய ராமனுக்கு கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். சீதையை ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுடல, சீதைய கர்ப்பிணியா இருக்கிறவள லவகுஷர்களை பிரசவத்துக்கு அனுப்பல, அவ இன்னும் ராமாயணம் கத்துக்கவே இல்லை, அவர்கள் பிறந்துதானே ராமாயணத்தை கத்து கொடுத்தார். அப்ப அது இனிமே தான் நடக்க போகுது. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சமயத்துல இந்த ஸ்லோகம் பிறக்கிறது இப்போ. அதனாலதான் ஷட்காண்டானி ததோத்தரம். ஏற்கனவே நடந்தது 6 காண்டங்கள், இனிமே நடக்க போறது 7வது காண்டம். இது எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னா, ராமன் அஸ்வமேத யாகத்துக்காக நைமிஷாரண்யத்துல மண்டபம் கட்டிவிட்டார். அவருடைய யஜ்ஞசாலை நைமிஷாரண்யத்தில் இருந்தது, அயோத்தியாவுக்கு நைமிஷாரண்யத்தில் இருந்தது. அந்த இடத்துலதான் லவகுஷர்கள் வந்து மிதிலச் செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தஞ்சரித கேட்டான்னு குலசேகராழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார். மிதிலச் செல்வி சீதா உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் லோகோஜீவனார்த்தமாக லவகுஷர்களை பெற்றெடுத்தாள். அவ என்ன பண்ணா, நாட்டாண்டதில்லை, ராமாயண கதை பாடினது. ஒரு க்ஷத்திரிய ராஜாக்கள் ராஜகுமாரர்கள் போய் கதை பேசி நம்ம எங்கேயானு கேள்விப்பட்டிருக்குமா? ஆனா ராமாயணத்தை தான் பாடினான். அவர்கள் பாடுறத ஊரூரா போய் பாடுறத பரதன் தான் முதல்ல பார்த்தார். பார்த்துட்டு நம்ம ராமன் கதையா இருக்கே, நம்ம ராமன் கேட்கணும் அப்படிங்கிற ஆசையோட கூட்டின்னு வந்துட்டார். ராமனுக்கு முன்னாடியே 32 நாட்கள் இந்த கதை பாடப்பட்டன. அப்ப ராமாயணத்தை முழுக்க எழுதியாச்சு வால்மீகி. எழுதிட்டுத்தான் தம்ப குழந்தைகளை போல இருக்கிற சீதாதேவியினுடைய புதல்வர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். ஒரு நாளா கதை நடக்கிறது. கார்த்தால சரியா 9க்கு ராமன் வந்து உட்கார் வரான். 9 மணில இருந்து 12:30 வரைக்கும் கேட்பார். அப்புறம் ராஜ்ய காரியத்தை பாக்குறதுக்காக போடுவார். அப்படி கேட்கத்தான் குழந்தைகளை பெத்தவளையும் ஆச்சாரியன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு பரதன்ட்ட சொல்றார். இத நீ என்னி கேட்பேன்னு தானே நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு பரதனும் சரின்னு போய் வால்மீகி எல்லாம் கூட்டின்னு வந்துடுறார். சீத்தையும் அழைச்சின்னு வரா. சீத்தை வரா. வந்த பிற்பாடு சீத்தை வரச்சேவ லவகுஷர்கள் ராஜ்யசபையில இருக்கா. சீத்தை வந்து ராமன் என்ன கேட்டார், நான் பூமியில பிரவேசம் பண்ண போறேன்னு சீத்தை சொன்னது, புறப்பட்டு போனது, இது இத்தனை சரித்திரமும் இதே வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. இது இத்தனை இந்த குழந்தைகள் பாடின்னு இருக்கா. அதோட அல்ல, இதே கடைசி சர்க்கத்தில் ராமன் எப்படி வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போறாருங்கிற கதையும் இருக்கு. அதையும் ராமனிடத்திலேயே குழந்தைகள் பாடிட்டு இருக்கா. இதுக்காகத்தான் சொல்றேன், குழம்பு போடக்கூடாதுன்னு. இது படிச்சு பார்த்தா இது முன்னாடியா பின்னாடியா என்ன நடக்கிறதுன்னு நமக்கு புரியாது போடும். அத குழந்தைகளே சொல்றார்கள். எங்கள் கவி, எங்கள் ஆச்சாரியன் திரிகால ஞானி, பிரம்மாவனுடைய அனுகிரகத்தால் அவர் எழுதியிருக்கார். அதனால ராமா நீ எப்படி புறப்பட்டு போறேன்னு கூட எங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்லித்தான் இந்த பிரபந்தத்தையே பாடியிருக்கிறார்கள். அதனால உத்தரகாண்டத்தில் இருக்கிற கடைசி சர்க்கம் வரைக்கும் ராமன் கேட்டுட்டு அப்புறம் பல நாட்கள் இருந்துட்டு தான் வைகுண்டத்துக்கு புறப்பட்டே போயிருக்கார். அதனாலதான் ஷட்காண்டானி ததோத்தரம்னு பிரிக்கிறார். 6 காண்டங்கள் வரைக்கும் நடந்த கதை, உத்தரகாண்டம் முழுக்க நடக்க போகிற கதையாய் சிந்தையாமாச கோன்யே தத் பிரயுஞ்சீத்யாதிதி பிரபு தஸ்ய சிந்தயமானஸ்ய மஹர்ஷேர் பாவிதமாத்மனா அனுகிரஹீதாம் அகிரஹீதாம் ததப்பாதௌ முனிவேஷௌ குஷீலௌ வேதோப பிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத் பௌலஸ்திய வதமித்யேவம் சகார சரிதவ்ரதா. தான் 24,000 ஸ்லோகங்களை பாடிட்டு சீதையினுடைய புதல்வர்களான லவகுஷர்களுக்கு சொல்லி வைத்தார். மேலே அந்த பாட்டு எப்படி இருக்கும்? ராமாயணம் பாடுறோம் இல்லையோ, ராமனை விட்டுடுங்கோ, சீதையை விட்டுடுங்கோ. ராமாயணம் எப்படி இருக்குங்கிறத இந்த இடத்துல விளக்கிறார். வேதத்துக்கு உபபிரம்மணமாக இருக்கும், வேதமே அவதரித்ததாக இருக்கும். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக பிறந்தார். நாராயணனை சொல்லக்கூடிய வேதங்கள் பார்த்தது. அவருக்கு மட்டும்தான அவதாரம், எனக்கு அவதாரம் கிடையாதா? நான் பிறக்க வேண்டாமா? வேதமே ராமாயணமா பிறந்துடுச்சு. அப்ப பகவான் ராமனாக பிறந்த போது வேதங்கள் அத்தனையும் ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தன. இது ராமாயணத்துக்கு இருக்கிற பெருமை. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதே போலத்தான் வால்மீகி பகவான் எழுதுவர். அதனால வேத வேத்யே பரே பும்சி ஜாதே
தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத். இவர்தான் பிராச்சேதஸ் வால்மீகி. பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. அதுவே வால்மீகி ராமாயணமாக பிறந்தது. பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. குசலவர்களுக்கு ரொம்ப நல்ல சங்கீத ஞானம். அவளைத்தான் அது பாடுறதுக்காக சொல்லி வைத்தார். பாட்யே கேயேச்ச மதுரம் பிரமாணைஹி ஸ்திரிபிர் அன்பிதம் ஜாதிபிஹி சப்தபிர்யுக்தம் தந்திரீலய சமன்விதம். தந்திரீலய சமன்விதம்னா வீணையில தந்தி இருக்கு பாருங்க. அந்த தந்தியை மீட்ட மீட்ட 7 ஸ்வரஸ்தானங்கள் புகறது இல்லையோ, அந்த 7 ஸ்தானத்திலும் இந்த ஸ்லோகங்கள் சரியா நிற்குமா. பாடி பார்த்தானா நமக்கு தெரியும். அது பாட்டு ஞானம் இருக்கிறவாக செய்ய வேண்டியது. அன்னைக்கு வால்மீகி சொல்லி கொடுத்தத குசலவர்கள்லாம் பாடுறா. தாங்களே தம்புரா சேர்த்துனுட்டா, வீணை மீட்டினுட்டா, ஒரு இடமா போய் பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாளாம். பாட்டே கேயேச்ச மதுரம். அத ஸ்லோகமா பாராயணமா பண்ணினா கூட மதுரமா இருக்கும். அதை பாடி பார்த்தா அதிமதுரமா இருக்கும். பாட்டே கேயேச்ச மதுரம் பிரமாணைஸ்திரிபிர் அன்பிதம் ரசைஹி ஸ்ருங்கார கருண ஹாஸ்ய ரௌத்ர பயானகைஹி வீராதிபீரசைர் யுக்தம் காவ்யமேத தகாயதாம். இதுல நவரசங்களும் உண்டு. என்னென்ன ரசங்கள் என்னென்ன சரித்திரமோ அத்தனையும் இதற்குள். ஸ்ருங்கார கருணா ஹாஸ்ய ரௌத்ர பயானக முதலான நவரசங்களையும் சேவித்துக் கொள்ளலாம். வாச்சோ விதேயம் தத் சர்வம் கிருத்வா காவ்யம் அனிந்தித்தவ். இதை மனப்பாடமாக்கி விட்டுட்டார் வால்மீகி குழந்தைகளுக்கு. வாச்சோ விதேயம்னா புஸ்தகம் பார்க்க வேண்டாம்னு அர்த்தம். வாக்கில் 24,000 ஸ்லோகங்கள் வந்ததென்னால் அதன் ஆனந்தம் தான். நமக்கெல்லாம் ஏதோ ஒரு 1000 ஸ்லோகம் கத்து வச்சுன்னு உபன்யாசத்துக்காக சொல்லிட்டு இருக்க முடியும். அதுவே இவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னா பல மகாத்மாக்களுக்கு அப்படியே வாச்சோ விதேயம். அது வாயில் சொல்றச்சே ராமாயண ஸ்லோகமா பேசறச்சே ராமாயண ஸ்லோகமா பேசுறாள்னா தனி ஆனந்தம் தான். பிரசன்னோ வல்கலம் கஷ்சித் பத்தௌதாபியாம் மகாயசாக பிரீதா கஷ்சின் முனிஸ்தாபியாம் சம்ஸ்தித கலசம் ததவ். இந்த குழந்தைகள் ஓரொரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய் அவளுக்கு பாடி காட்டுறா. முதல்ல பழகணுமே. வால்மீகி ராமாயணத்தை சொல்லி சொல்லி பார்த்தான்னா ராமர்கிட்ட போறதுக்கு, ராஜாட்ட போறதுக்கு முன்னாடி முதல்ல பழகி பார்த்துக்க வேண்டாமா. அதனால ஒரு ரிஷிகிட்ட போனார். ஒரு ரிஷிக்கு 5 ரூபாய் இருந்தது, கொடுத்தார். இன்னொரு ரிஷிகிட்ட ஒரு மாந்தோல் தான் இருந்தது, இந்தா பிள்ளாய் வச்சுக்கோ அப்படின்னு அதை கொடுத்தார். இன்னொரு ரிஷிகிட்ட ஒரு கமண்டலம் தான் இருந்தது, எங்கிட்ட இதான் இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தார். இன்னொரு ரிஷிகிட்ட ஒண்ணுமே இல்லை, சல்லி காசு இல்லை, பெரும் விரக்தாகரேசரர். அந்த ரிஷிகிட்ட சொல்லி முடிச்ச உடனே சேவினார். இப்ப உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன், இதை யாரு மற்ற ராமனே கூட கேட்பன் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணார். ராமனே கேட்டுடுவர்ங்கிறதுக்கு அப்புறம் என்ன நாம வாங்கிட்டு போறோம் போ. அதனால அது பெரிய நிதி படைத்தா போலே குழந்தைகளுக்கு ஆனந்தம். அதனால லோகம் முழுக்க உங்களுடைய சங்கீதம் பரவட்டும் அப்படின்னு மற்றொருத்தர் ஆசீர்வாதம் பண்ணார். இப்படியாக ராமாயணம் ஆங்காங்கு பரிவித்து இனி ராமாயணத்தில் என்ன சொல்லப்பட்டது, ராமன் எப்படி அவதரித்தான்ங்கிறது முக்கியமான கதை தெரிவிக்கிறார். ரத்யாசு ராஜமார்கேஷு ததர்ஷ பரதாகிரஜா ஸ்வவேஷ்மச்ச ஆனீய ததோ பராதரௌச்ச குஷீலவௌ. ரத்யா வீதி, வீதியில லவகுஷர்கள் பாடிண்டு போறத பரதன் பார்த்துட்டார். நம்ம ராமனுடைய குழந்தைகள் சாடையாவே இருக்கு, ஆனா வீதியில ராமாயண கதையை பாடிட்டு இருக்கா. இந்த கதை நம்ம நாட்டுல நம்ம ராமன் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பரதன் அழைத்து கொண்டு வருகிறான். உவாச்ச லக்ஷ்மணம் ராமஹ சத்ருக்னம் பரதன் ததா சூயதாம் ஏததாக்கியானம் அனயோர் தேவவர்ச்சசோஹ தௌச்சாபி மதுரம் ரக்தம் சச்சித்தாயத நிஸ்வனம். பரதன் போய் ராமனிடத்திலே, இந்த தேஜஸ்விகளான மகா தேஜஸ்விகள் 2 பேர் சொல்றத ராமா நீ கேட்க வேண்டும். நாள் கதை கேட்பதற்கு நமக்கு பொழுதா? முதல்ல ராமன் திரும்பி கேட்கிறார், கேட்டு பார், பொழுது உண்டா இல்லையாங்கிறது அப்போதுதான் தெரியும் என்று பரதன் திரும்ப சொல்றார். சரி, பரதனே சொன்ன பிற்பாடு மாற்றக்கூடாது என்னதான் ராமன் சரின்னு வர சொன்னார். கேட்கிறார் ராமாயணத்தை. கேட்க 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 கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் ஆனந்தமா பக்கத்துல உட்காந்து இவர் தொடை அவர் தடிக்கிறார், அவர் தொடை இவர் தடிக்கிறார். இப்ப நீங்கள்லாம் ஒன்னா உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ, இந்த உபன்யாசகருக்கு மட்டும் ஒரு கஷ்டம், தனியா உட்காந்து வச்சிருவா. அவளை இங்க கூட ஒத்துருமே இல்லையே. நீங்கள்லாம் ஒன்னா உட்காண்டா பக்கத்துல பாத்துக்கலாம், சிரிச்சுக்கலாம். இந்த உபன்யாசம் கேட்டு இருக்கிறவாளுக்கு தங்களுக்கு தெரிஞ்சாப்பல ஏதானு வந்தாலோ இல்ல தங்க குடும்பத்துல நடந்திருக்கிறாப்பல ஏதானு வந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துப்பா. அவ பாக்குறாள்னா இந்த விஷயம் ஏதோ அவள்கிட்ட நடந்திருக்குன்னு அர்த்தம். அது உபன்யாசகர் உடனே தெரிஞ்சு விடலாம், ஓஹோ இதுதான் ஏதோ நடந்திருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அதெல்லாத்தையும் பண்ண முடியும். இப்ப நாங்க யார பாக்குறது, இங்க ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்குமே தவிர. அதனால கூட ஆள் இல்ல பாருங்க. எப்பவும் பகவத் விஷய அனுபவம்ங்கிறது கூட்டாகத்தான் இருக்கணும், தனியா இருக்கக்கூடாது. காமானுபவம் தான் தனியா இருக்கும். ஆனா என்னைக்கும் பகவத் காமம்ங்கிறது துணை தேட்டம், அது தனித்தேட்டமாக இல்லாமல். கச்சேரி கேட்க போறோம், பாடகர் ஒருத்தர் நான் ஒருத்தர் உட்காந்து அப்படி இருக்கும். நிறைய பேர் இருந்தா தான் நல்லா இருக்கும். உபன்யாசத்துக்கு நிறைய இருந்தா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டிக்கலாம். ராமனுக்கு அதான் இப்ப பெரிய கவலையா போச்சு.
ஜனங்கள் அத்தனை பேரும் ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா கேட்டு இருக்கா. நம்ம 18 படிக்கு மேல ராஜசபையில உட்காந்து வச்சுட்டா. அவருக்கு இருக்கிற சிம்மாசனத்துல தான் அவ உட்காரணும். அவருக்கு பிடிக்கல. ஸ்லோகத்திலே சொல்றார் வால்மீகி பகவான், அங்கிருந்து ராமன் பார்த்தவர் இங்க உட்காந்து நம்மால முடியாதுங்கிறதுக்காக அங்கிருந்து எழுந்துட்டாராம். சச்சாபி ராம பரிஷத்கத சனைஹி புபூஷயா சக்தமனா பபூவ ஹ. அங்கங்க ஹ அப்படின்னு ஒரு எழுத்து போடுவார். ஹான ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டார் வால்மீகின்னு அர்த்தம். அவர் நிறுத்தவே மாட்டார், எழுதிண்டே போடுவார். எங்கேயான ஒரு இடத்துல அவருக்கே மேல போக முடியலன்னா ஹா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவார். இங்க நிறுத்திட்டார் அவர். என்ன நடந்ததா, ராமன் மேல இருந்து மெதுவா எழுந்துட்டார். இனிமே நாம இங்க உட்காரக்கூடாது, ஜனங்களுக்கு நடுவில் போய் உட்கார்ந்துடணும். ஆனா ராமன் எழுந்தா சபை கலைஞ்சு போயிடும். சக்கரவர்த்தி எழுந்திருக்கிறது ஒருத்தருக்கு தெரியக்கூடாது இல்லையோ. சச்சாபி ராம, அந்த சக்கரவர்த்தியான பிரம்மத்தின் அவதாரமான ராமனும் கூட சச்சாபி ராம பரிஷத்கத சனைஹி, ஒத்தரும் கண்டுகொள்ளாத வண்ணம் மெதுவா சிம்மாசனத்திலிருந்து எழுந்திருந்து அழகழகா தவழ்ந்து கீழே படிக்கட்டு இறங்கிவிட்டார். புபூஷயா சக்தமனா பபூவ, எல்லாரோடையும் குறுக்க வந்து உட்கார்ந்து விட்டார். அவளுக்கு ராமாயணம் கேட்கிற ஈர்ப்புல ராமன் நகர்ந்ததை பார்க்கவே இல்லை. எல்லாரும் அங்கேயோ வெச்ச கண் வாங்காம ராமாயணத்தை கேட்டு இருக்கா. 2 பேருக்கு நடுவுல ராமன் வந்து உட்கார்ந்து இவர் தொடை அவர் தட்டுறார், அவர் தொடை இவர் தட்டுறார். ராமன் ரொம்ப திருப்தியா கேட்டார். முடிஞ்சு போச்சு ஸ்லோகம். திரும்பி பார்த்தா ஆசனத்துல ராமனை காணும். அப்பதான் ஊரே எங்க ராமன் எங்க ராமன்னா நமக்குள்ளனா இருக்கார். அதனால ராமாயணத்துல கேட்கறதுல அவனுக்கே அத்தனை ஈர்ப்பு இருந்ததென்னால் அப்போ நமக்கு எத்தனை தூரம் இருக்கணும். தன் கதையை தானே கேட்டார் இல்லையோ. தன்னுடைய கதையை மிதலச் செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவளத் திரள்வாய் தன் சரிதை கேட்டான். தன்னுடைய சரித்திரத்தை ராமனும் கேட்டிருக்கார். விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்துல தன் சரித்திரத்தை கண்ணனும் கேட்டார். இந்த 2 பேருக்குமே அந்த பெருமை உண்டு. இப்போ ராமச்சரித்திரத்தை ராமனே கேட்டார், கிருஷ்ண சரித்திரத்தை கிருஷ்ணனே மகாபாரதத்துல கேட்டார். அவர்களே கேட்கிறாள் என்ன, அவதான் கேட்பா. பின்ன அவளை பத்தின வைபவத்தை அவாதானே கேட்கணும். நம்மளை பத்தி எல்லாம் அப்படி எல்லாம் ஒத்துரும் பாடி நம்ம கேட்கவே முடியறது இல்லையா. பாடுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே பாடுறதுக்கு, இருந்தா பாடலாம் கேட்கலாம். இங்க ஒண்ணுமே இல்லை, இருக்கு பகவானுக்கு. அவனை பத்தி ரிஷிகள் பாடி வச்சா கேட்டுட்டு இருக்கா. என்ன கொள்ள வேண்டும். தௌச்சாபி மதுரம் ரக்தம் ஸ்வச்சித்தாயத நிஸ்வனம். மேலே அயோத்திய பட்டணத்தை பத்தியும் தசரதன் எப்படி இருந்தான், ராமன் எப்படி பிறந்தான்கிற சரித்திரத்தை சொல்றார். ஏஷாம்ச சகரோ நாமம் சாகரோயேன கானிதா ஷஷ்டிபுத்திர சஹசிராணி யம்யாந்தம் பர்யவாரயன் கோஷலோ நாம முதிதா ஸ்பீதா ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூதீரே பிரபூத தனதான்யவான் அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோகவிஸ்ருதா மனுனா மானவேந்திரேண யாபுரி நிர்மிதா ஸ்வயம் ஆயதா தச யோஜனானி மகாபுரி ஸ்ரீமதி த்ரீணி விஸ்தீர்ணா சுவிபக்த மகாதபா. சரையூ நதிக்கரையிலே அயோத்தியம் என்னும் ஒரு தனக்கு நிகரற்றதான பட்டணம் உண்டு. இதுக்கு அயோத்தியான்னு பேரு, அபராஜிதான்னு பேரு, அபேத்யான்னு பேர். வைகுண்டம்னு ஸ்ரீவைகுண்டத்தை சொல்றோம் இல்லையோ, அயோத்திக்கு வைகுண்டம்னு பேர். ஏன்னா வைகுண்டத்துக்கு அபராஜிதா ஜெயிக்கப்படாத ஊர்னு அர்த்தம். அயோத்தி ஜெயிக்கப்படாத ஊர், தகர்க்க முடியாத ஊர். ஒன்னும் அங்க தகர்த்துடவே முடியாது. அப்படியா சுவாமி அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். ஆனா சப்தம் அப்படித்தான் இருக்கு. தகர்க்க முடியாத ஊர், அதை தாண்டி ஒத்தரும் உள்ள போயிடுறதுக்கு முடியாது. எல்லாரும் சுரட்சிதமா இருப்பார்கள். மதில் சுவர் போட்டு காவலோட இருக்கும். இன்னைக்கு ராமன் அப்படித்தான் இருக்காருங்க. நீங்க எங்கேயானு போனேன்னு வச்சுங்க, சுத்தி எல்லாரும் துப்பாக்கி வச்சிருந்தா ராமனை பாதுகாத்துட்டு இருக்கா. தேவையில்ல. சக்கரவர்த்தி தனக்கு வேண்டிய ஆளை தானே பிடிச்சு விட்டார். சக்கரவர்த்தின்னா பாதுகாவலர்கள் கூட இருக்க வேண்டாமோ. நாட்டையே கூப்பிட்டார், வச்சுட்டார் பாதுகாவலரா. அதனால நம்ம இதுல ஒண்ணும் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவரை இன்னைக்கும் ஜாகிரதையா பாத்துக்கிறா பாருங்க, நல்ல கைங்கரியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆகையாலே சகரோ நாம சாகரா ஏன கானிதா. இது மனு குலத்திலே சூரிய வம்சத்தில் இக்ஷ்வாகு குலத்தில் பல ராஜாக்கள் அவதரித்தார்கள். இதெல்லாம் திரேதாயுகத்துல நடந்தது. இதுல ராமன் 35வது ராஜாவாக பிறக்கிறான். இவனுக்கு முன்னாடி ரொம்ப வசதியான ராஜாக்கள்லாம் ஆண்டிருக்கா. மனு ஆண்டு சூரியன் ஆண்டிருக்கார், அடுத்தது மனு ஆண்டு இருக்கிறார், அடுத்து இக்ஷ்வாகு ஆண்டு இருக்கிறார். இதுக்கு மேல பல பேர் சொல்லத்தக்க ராஜாக்கள். கட்வாங்கன்னு ஒரு ராஜா இருந்தார், அஜமகாராஜன் இருந்தார், திலீபன் இருந்தான், மாந்தாதா இருந்தார், அம்சுமான் இருந்தான், அதே பகீரதன் இருந்தார், அதே ககுத்ஸ்தன் இருந்தார். இத போல ஓரொரு ராஜாவும் தனக்கு சமம் சொல்லவே முடியாது. ஒத்தொத்தரும் 10,000 வருஷம் 20,000 வருஷம் 30,000 வருஷம்னு ராஜ்யத்தை தங்களுதுன்னு அவன் நினைச்ச நாளே இல்லை. பகவான் நம்மள பிரதிநிதியா வச்சிருக்கார். பிரஜைகள் அத்தனை பேரு நன்கு வாழ வேண்டும். இந்த ஒரே எண்ணத்தோட தான் இக்ஷ்வாகுலத்து ராஜாக்கள்லாம் இருப்பார்களா. அந்த வம்சத்துலதான் அஜமகாராஜன். அவனுக்கு புத்திரன் தசரதன். தசரதன் 60,000 ஆண்டுகள் புத்திர பேர் இல்லாமல் துன்பப்பட்டான். புத்திரபாகியம் கிடைக்கல. அவனுடைய மந்திரி தான் மிகச்சிறந்தவனான சுமந்திரன். அவருக்கு குலகுரு வசிஷ்டர்.
வசிஷ்டா வாமதேவஸ்ச ஜாபாலிஹி அத காஷ்யபः காத்யாயனः சுயக்ஞஸ்ச கௌதமः விஜயஸ்ததா 8 பேர் சொன்னாலே நடுங்குவோம். அத போல 8 பேர் ராஜ்யசபையில உட்கார்ந்துருப்பா. அவ சொன்னத்தை கேட்டுத்தான் தசரதன் நாட்டையே நடத்துவர். என்னைக்கும் சின்னத்த பெரியது நலியாதபடிக்கு அத்தனை பிரஜைகளும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். இது ஒண்ணுதான் தசரதனுக்கு சிந்தனையே. அயோத்தி செழிப்புல ஒரு குறவில்லை. அயோத்தி மாநகரத்தை பத்தியே கொண்டாடுறார். அடுத்து தஸ்யாம் புர்யாம் அயோத்தியாயாம் வேதவித் சர்வசங்கிரஹா. ராமனுக்கு 32 ஸ்லோகம் வச்சாரோ இல்லையோ, முதல்ல தந்தைக்கு வச்சுட்டார் 10 ஸ்லோகம். தசரதன் எப்பேற்பட்டவன் பாருங்க. ஏது ராமன் இவ்வளவு வசத்தின்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த அப்பாக்கு பிள்ளை, அதனாலதான் அப்படி இருக்கான் போல் இருக்கு. நாராயணன் கூட சொல்லல. இப்போ அவன் தசரதனுக்கு பிள்ளையா இருந்தா இப்படித்தானா இருக்கணும். அஜனுடைய குமாரன் தசரதன் இல்லையோ. தசரதாத்மஜன் தாசரதி சக்கரவர்த்தி திருமகன். ராமன் இருக்கட்டும் ஒரு பக்கம், சக்கரவர்த்தி திருமகங்கிறது எவ்வளவு முக்கியமான பேர். அவர் போய் பெருமாள் கீழே வந்து பிறந்திருக்கச்சு யாரோ ஒரு மனுஷனுக்கு பிள்ளையே நினைச்சு போறான்னா, அவர் பிறந்ததே இதை நாமெல்லாம் நினைச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கத்தானே. உன் தந்தைக்கு பிள்ளைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. பெற்றோர்கள் மெச்சும்படி முதல்ல நடக்க தெரியணும். அதை விட்டுட்டு யாரோ வாசல்ல போறவாள்லாம் என்ன மெச்சி சான்றிதழ் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன பெத்தவன் முதல்ல இவனை பெத்தத்துக்கு நான் ஆனந்தப்படுறேன், அடுத்த பிறவி இருந்தா இவனே எனக்கு பிள்ளையா பெறணும்னு சொல்லணும். அந்த வாய்ப்பு மட்டும் நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்தது, அநேகமா எல்லாரும் வாண்டானுடுவா. நல்ல வேளை அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம கொடுக்கறதே இல்லை. நாம கேட்டு பார்க்கணும், சுவாமி அடியேனையே அடுத்த ஜென்மத்திலும் பிள்ளையாகவோ பெண்ணாகவோ வைத்துக் கொள்ள தயாரா? ஏன் பண்ணேன்னு இந்த ஜென்மத்திலேயே யோசிச்சுட்டு இருக்கேன், நீர் இன்னும் அடுத்த ஜென்மத்தை பத்தி வேற பேசுறியேன்னு தான் நமக்கு பதில் வரும். ஆனா தசரதன் அப்படி சொல்லலே. குலசேகரர் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார், உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது என்னையும் என் சொல்லும். என்னுடைய சொல்ல பார்த்தே என்ன பார்த்தே, உன்னையும் உன்னுடைய அம்மாவை பத்தின கஷ்டத்தையும் பார்க்கல. பார்க்காமல் வனம் புக்க எந்தாய் நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெழுந்தோள் வேந்தே. வேந்தே ராமா, எனக்கு மட்டும் வாய்ப்பு இருந்ததுன்னா 7 ஜென்மத்துக்கு நீதாயம் பிள்ளையா பிறக்கணும். 7 ஜென்மத்துக்கு நான் தான் உன் தந்தையாக பிறக்க வேண்டும். நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன்னு அப்பர் சொல்றார். அவர் சொல்லணும். தகப்பனாரும் தாயாரும் பார்த்து நம்மள மெச்சுட்டாள்னா அப்ப நம்ம வாழ்ந்ததுக்கு பிறந்ததுக்கு பிரயோஜனம் உண்டுன்னு அர்த்தம். அயோத்தி பட்டணத்தை பத்தி கொண்டாடுறார். தீர்க்கதரிசி வேதவித்து சர்வசங்கிரஹா மகாதேஜாஹா பௌரஜான பதப்பிரியா. ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் தசரதன்னா உயிர். அவன் என்ன சொல்றானோ அதான் ராஜா ஆணை, அதான் பகவானுடைய ஆணை. இக்ஷ்வாகூணாம் அதிரதா, இக்ஷ்வா குலத்துல சிறந்த சக்கரவர்த்தி. யஜ்வா பண்ணாத யாகயங்கள் இல்லை. தர்மபரஹா, அறிந்த தர்மத்தை நேரே நடத்துபவன். வசி, எல்லார் மனத்தையும் வசீகரணம் பண்ணி வச்சிருக்கான். மகர்ஷி கல்பகா, ரிஷிகள் எல்லாருக்கும் ஒரு திருப்தியா நாம சொல்றத தசரதன் கேட்பான். தர்ம மார்க்கத்திலேருந்து மாற மாட்டான் அப்படின்னு ரிஷிகளுக்கு ஆசை. ராஜரிஷி, அவனே ரிஷி, ராஜரிஷி. த்ரிஷு லோகேஷு விஸ்ருதா, 3 லோகத்திலேயும் இவன் பெருமை பேசாத இடமே கிடையாது. யதா மனுர் மகாதேஜாஹ லோகஸ்ய பரிரக்ஷிதா ததா தசரதோ ராஜா லோகஸ்ய பரிரக்ஷிதா. எப்படி மனு பகவான் மனு தர்ம சாஸ்திரம் எழுதி உலகத்தை வாழ்வித்தாரோ அத போலே தசரதனும் சாஸ்திரம் எழுதி உலகத்தையே வாழ்வித்தான், நாட்டை ஆண்டு வாழ்வித்தான். காமீவான கதர்யோவா ரிஷம்ச புருஷ க்வசித் திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வான் நச்ச நாஸ்திகா. அயோத்தி பட்டணம் முழுக்க தேடி பார்த்தாலும் ஒரு நாஸ்திகன் கிடைக்க மாட்டான்கிறார். அத்தனை பேரும் ஆஸ்திகனாத்தான் இருப்பான். நான் அவித்வான், படிக்காதவனே இல்லை. இவர் வால்மீகி சம்ஸ்கிருதத்துல ரொம்ப நேர்மை எழுதிட்டாரோ இல்லையோ. அப்புறம் எழுதினவர் கம்பர், தமிழ் எழுதினார். ஆனா இதை ரொம்ப சமத்காரமா கம்பர் எழுதி வைத்தார். கல்வாரிலாமை பொருட்காவில்லை. இந்த அயோத்தி பட்டணத்தை பத்தி கொண்டாடி இருக்கார் கம்பர். அவர் எழுதுறார், இந்த ஊர் ரொம்ப வசதியா தான் இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்கல என்னார். ஏன்னு கேட்டா, பூட்டு சாவி கடையே இந்த ஊர்ல இல்ல, அதனால எனக்கு பிடிக்கல. பூட்டு சாவி கடை கூட இல்லாத ஒரு ஊரான்னா, திருடன் இருந்தா தானே பூட்டு சாவி வேணும். திருடனே இல்லையே, பூட்டு சாவியே இல்லை. ஊர்ல திருட்டுத்தனம் இருந்ததுன்னா பூட்டும் சாவியும் தேவை. அது கிடையவே கிடையாது. கல்வாரிலாமை பொருட்காவல் இல்லை. இந்த ஊர்ல வாத்தியார்களே இல்லை. ஏன்? படிக்காதவனே இல்லை. எல்லாருமே படிச்சுட்டா வாத்தியாரே இல்ல. இந்த ஊர்ல ஒருத்தரும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, தயையே இல்ல. ஏன்? கையேந்திரத்துக்கே ஆள் இல்ல. யாரான கை ஏந்தினாத்தான் இன்னொருத்தர் கொடுக்க. இந்த மாதிரி மறைமுகமா கொண்டாடிட்டார் கம்பர். கல்வாரிலாமை பொருட்காவல் இல்லை, கல்வி கற்க வல்லாரிலாமை, கல்வி கக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆகையால 6 சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸ்வகர்ம நிரதா நித்யம் பிராமணா விஜிதேந்திரியா தானாத்யான தான அத்தியன சீலாச்ச சம்யதாச்ச பரிதிகிரஹே.
யாராரு பிராமணர்களோ க்ஷத்திரியர்களோ வைசியர்களோ அவரவர்கள் வாழ வேண்டிய முறைப்படி அவரவர்கள் வாழ்ந்தார்கள். நான் அனசூயக்கா, பொறாமையே அந்த ஊர்ல கிடையாது. எல்லாரும் திருப்தியா இருந்தார்கள். நச்ச அசக்தா, சக்தி இல்லாதவன் இல்லை. நான் அவித்வான், வித்வான் இல்லாதவன் இல்லை. வித்யதே குவச்சித் நாஸ்திகோ நாருதோ வாபி ந கஷ்டித் பகுஸ்ருதா. அந்த ஊர் முழுக்க தேடினாலும் பொய் சொல்றவன் கிடைக்க மாட்டான். எல்லாம் நல்லத்தை சொல்லணும் வந்தாரோ இல்லையோ. கடைசியா வால்மீகி சொல்றார், ஆனால் ஓர் குறை, மத்த எல்லாம் நன்னத்தான் இருந்தது, ஒரே குறை புத்திர பாக்கியம் இல்லை. அதுதான் தசரதனுக்கு வருத்தமா போச்சு. என்ன பண்ணலாம்னு மந்திரிமார்களை கூப்பிட்டு கேட்கிறான். அப்ப சுமந்திரர் சொல்றார், நான் ஏற்கனவே சனத்குமாரர் சொல்ல ஒரு சரித்திரம் கேட்டிருக்கேன் ராஜன்னு, அது இப்ப காலம் வந்துருத்துன்னு நினைக்கிறேன், சொல்றேன், வசிட்டரிடத்தில் கேட்டுக்கொள்ளும். ராஜா கூப்பிட்டு கேட்கிறார். ஆம், நம்முடைய தலைவர்களான சனக சனத்குமார சனசுஜாதியர்கள் அவர்கள் சொல்ல இந்த கதையை நான் கேட்டிருக்கேன். இத போல நாட்டில் புத்திர பாக்கியம் இல்லாம ராஜா என்ன ஆகணுங்கிற சந்தேகம் வரச்சே இஷ்டி யாகம், இஷ்டி யாகம்ங்கிறது அஸ்வமேதத்தையே இஷ்டி ஒரு காமத்துக்காக புத்திரனை குறித்து பண்ணா புத்திரகாமேஷ்டி யாகம்னு அர்த்தம். அத போல ஒரு யஜ்யம் பண்ணணும். ஆனா அந்த யஜ்யத்தை யாரோ வச்சு நடத்திட முடியாது. கலைக்கோட்டு முனிவர்னு தமிழ்ல பேர், ரிஷஸ்ருங்கர்னு சம்ஸ்கிருதத்துல பேர், விபாண்டக மகரிஷியினுடைய பிள்ளை. அவரை கூட்டுத்தான் இந்த யஜ்யத்தை நடத்தணும். நடத்தினால் ஒரு தேவத்தை கொண்டு வந்து நமக்கு ஹவிஸ கொடுக்கும். அதை பிரித்து கொடுத்துத்தான் நீ கர்ப்பம் தரிப்பாய்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னுடைய பத்திரிமார்கள் கர்ப்பம் தரிக்கணும்னா இதை செய்யணும் அப்படின்னு சுமந்திரன் சொல்லிட்டார். ராஜா தசரதன் யோசித்தார், யாரோ விபாண்டகன்கிறே ரிஷஸ்ருங்கர்கிறே, நான் எங்க போய் தேடுறேன் இப்ப வல்லாரியும், அவர்கள்லாம் எங்க இருக்கிறார்கள் என்று கேட்க மந்திரிமார்கள் கூடி சொல்றார், அஷ்டௌ பபூவுர் அரியஸ்ய தஸ்யமாத்யா யசஸ்வினா திருஷ்டி ஜெயந்த விஜய சுராஷ்டிர ராஷ்டிரவர்த்தன அகோபோ தர்மபாலச்ச சுமந்திர அஷ்டமோர்த்தவித். 8 மந்திரிகள் இப்படி உட்கார்ந்துருப்பாளா, 8 குலகுருக்கள் உட்கார்ந்துருப்பாளா. 16 பேரையும் கேட்கிறான் தசரதன். சுயஜ்ஞா வசிஷ்டோ வாமதேவஸ்ச மந்திரிணச்ச ததாபரே சுயஜ்ஞோப்யத ஜாபாலிஹி காஷ்யபோப்யத கௌதமஹ மார்க்கண்டேயஸ்து தீர்க்காயு ததா காத்யாயனோ த்விஜஹ. எல்லா சிரேஷ்டர்களும் குலகுரம் உட்காண்டிருந்தா. ஏதை பிரம்மர்ஷிபி நித்தியம் ரித்விஜ்ஜஸ்ய பௌர்வகாக வித்யா வினீதா ஹ்ரீமந்தா குஷலா நியதேந்திரியாக அவேக்ஷமாணச்சாரேண பிரஜாதர்மேண ரக்ஷயன் பிரஜானாம் பாலனம் குர்வன் அதர்மம் பரிவர்ஜயன் விஸ்ருதஸ்திரிஷு லோகேஷு வதான்ய சத்யசங்கரஹ. சுமந்திரன் இந்த கதையை எடுத்து சொல்லிட்டார். சுதார்த்தம் தப்பியமானஸ்ய நாசீத் வம்சகரஸ்யுதா. அப்பதான் யோசித்தார், இவர் யார், எப்படி கூட்டு கொண்டு வரலாம்னு தசரதன் கேட்கிறார். அதுக்கும் சுமந்திரனே வழி சொல்லிட்டான். ஏற்கனவே ரிஷஸ்ருங்கர் விபாண்டகனுக்கு பிள்ளையா இருக்கிறச்சே காட்டோட இருந்தார். அவருக்கு நாட்டு நடப்பே தெரியாது. என்ன ஒரு ரசமான அன்னம் சோறு என்னதுன்னு அவருக்கு தெரியாது. கேளிக்கைனா என்னதுன்னே தெரியாது. ஒரு சுகம் போகம்னா என்னதுன்னே அவருக்கு தெரியாது. அப்படிதான் அவருடைய தகப்பனார் அவளை வளர்த்திருந்தார். ஆனா நம்ம பக்கத்து தேசத்து ராஜா இருக்கிறார், அவரை பற்றி சொல்றேன். அந்த ராஜாவுடைய குமாரத்திக்கு சாந்தாதேவின்னு பெயர். கடைசியா அந்த ராஜாதான் முயற்சி எடுத்து அவன் நாட்டுல ஒரு தடவை பஞ்சம் தலைவிரிச்சு ஆடித்து. ஒண்ணுமே இல்ல, மழையே இல்ல. ரிஷஸ்ருங்கர் கால் பட்டாத்தான் மழை கொட்டும்னு புரிஞ்சு போச்சு. அவ்வளவு பெரிய தபஸ்வி அவர். எப்படியோ 4 பெண்களை அனுப்பி மெதுமெதுவே விஷயங்களை தெளிவித்து ரிஷஸ்ருங்கரை பக்கத்து தேசம் அங்க தேசம், இவருடைய தேசம் இக்ஷ்வாகு தேசம், இதுக்கு பக்கத்துல இவனுடைய அயோத்தி பட்டணம் இல்லையோ, அதுக்கு பக்கத்துல அங்க தேசம். அங்கு ரிஷஸ்ருங்கர் கடைசியில வந்து சாந்தாதேவியை திருமணம் புரிந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவரை பிரார்த்தித்தோம்னா மாமனார கேட்கணும், ஏன்னா அவர் இன்னொரு ராஜா. மாமனார கேட்டுவனா நீ அவருடைய மருமகன் ரிஷஸ்ருங்கரை சாந்தாதேவியோட அழைச்சின்னு வர சொல்லு அப்படின்னு பக்கத்து சுமந்திரன் தெரிவிக்கிறார். சரித்திரம். சனத்குமாரோ பகவான் பூர்வம் கதிதவான் கதாம் காஷ்யபஸ்ய ச புத்ரோஸ்தி விபாண்டக இதி ஸ்ருதः ரிஷ்யஸ்ருங்க இதி ख्यातः தஸ்ய புத்ரோ பவிஷ்யதி நான்யம் ஜானாதி விப்ரேந்திரः நித்யம் பித்ரனுவர்த்தனாத் ஏதஸ்மின்னேவ காலே து ரோமபாதः பிரதாபவான். பக்கத்து தேசத்து ராஜாக்கு ரோமபாதன்னு பேர். அவனுடைய பெண்ணு தான் சாந்தாதேவி. சாந்தாதேவிக்கும் ரிஷஸ்ருங்கருக்கும் கல்யாணம் நடந்து அவர்கள் சுகமே வாழ்ந்து வந்தார்கள். அவரைத்தான் அழைச்சின்னு வரணும்னு பிரார்த்திக்கணும். தசரதன் போய் ரோமபாத நடத்துற விஷயத்தை எடுத்து சொல்லி, எப்படியாவது என் நாட்டு நலத்துக்காக நீர்தான் ரிஷஸ்ருங்கரை அழைச்சின்னு வரணும்னா சரி செய்கிறோம் என்று தன்னுடைய மருமகனிடத்தை சொல்லி அழைச்சின் வந்து சரி அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு வசிஷ்டாச்சாரியர் நாள் குறிச்சுட்டார். கஸ்தம் கிம் வர்த்தசே பிரம்மன் ஞாதும் இச்சாமஹே வயம் பிதா விபாண்டகோஸ்மாகம் தஸ்யாஹம் சுத ஔரசா ரிஷ்யஸ்ருங்க யதி ख्यातம் நாம கர்மச்சமே புவி. இவ 2 பேருடைய விக்கிரகத்தையும் கோவிலையும்
இன்னைக்கு நீங்க சிருங்குபேரிபுரத்துக்கு போனா சேவிக்கலாம். அயோத்திக்கு தெற்கன்னு வச்சுங்கோ. அந்த இடத்துல முதல்ல நந்தி கிராமம் வரும், ஒரு 15 மைல் தொலைவில். அங்கிருந்து இன்னொரு 30 மைல் தள்ளி வந்தோம்னா கங்கக்கரை. கங்கக்கரையில சிருங்கிபேரபுரம் குகனுடைய இடம். அந்த ஆஸ்தானத்துல அழகா ஒரு மேட்டுல ஒரு 50-60 படி ஏறணும். ஏறி மேல போனா சாந்தா தேவிக்கும் ரிஷசிருங்கருக்கும் கோவில் இருக்கு, அங்க சேவிச்சுக்கலாம். அவர்களைத்தான் இப்ப கூட்டின்னு வந்து அழகிய யாக யஜ்ஞம் தொடங்கப்பட்டது. தத்ரச்ச ஆனீயமானேது விப்ரே தஸ்மின் மகாத்மனி வவருஷ சகசா தேவா ஜகத் பிரஹ்லாதயஸ்ததா. ஜகத் பிரளயம் ஏற்பட்டா போலே அங்க தேசத்திலே இவர் காலடிப்பட்ட உடனே மழை பெஞ்சுது. அவர் வந்துதான் உன்னுடைய பத்னிமார்களின் வயிற்றிலேயும் குழந்தை பேற்றை கொடுக்க வேண்டும் என்று சுமந்திரன் சொன்னார். சொன்னபடிக்கு அவரும் போய் அழைச்சின்னு வந்தார். சப்தாஷ்ட திவசான் ராஜா ராஜானமிதம் அப்ரவீத் சாந்தா தவ சுதாராஜன் சஹபர்த்ரா விஷாம்பதே மதியம் நகரம் யாத்து காரியம் ஹி மஹத்யுதயம் ததேதி ராஜா சம்ஸ்ருத்ய கமனந்தஸ்ய தீமதா. வந்து நாட்குறிக்கப்பட்டு யஜ்ஞமும் தொடங்கிற்று. அஸ்வமேதத்துக்காக எல்லாம் தயார் பண்ணிவிட்டார். அஸ்வமேத யாகம்னா யாகம் பண்ணணும், அதுக்கு தகுந்த ஒரு குதிரையை ஊர்ல ஓட்டி விடுவார்கள். நாடு முழுக்க அந்த குதிரை ஓடும். அதை யாரும் பற்றக்கூடாது, பிடிக்கக்கூடாது. ஆனாலும் பிடிச்சா இந்த ராஜா போய் அதை ஜெயிச்சுட்டு வரணும். அத போல குதிரையும் ஓட்டி விடப்பட்டது. சம்பாராக சம்பிரியந்தாந்தே துரகச்ச விமுச்சதாம். துரகம்ங்கிறது குதிரை. அந்த குதிரை ஓட்டி விடப்பட்டு எங்கும் சென்றது. போன இடத்துல எல்லாம் தசரதன் அமைச்சிருக்கிற குதிரையை தொடுவாளா? யாரும் தொடலே. மேலும் தசரதன் எதுக்கு குதிரையை ஓட்டிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியுமே. புத்திர பாக்கியத்தை கருதி உலகமே எப்ப தசரதனுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறதுனாலே எல்லாரும் அதை பிரார்த்தித்தார்கள். குதிரையும் திரும்ப வந்தது. இனி யஜ்யம் பண்ண வேணும்னு எல்லா ராஜாக்களுக்கும் அழைப்பு கொடுத்துட்டார் தசரதர். ததசுமந்திரமாகூய வசிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத் நிமந்திரயஸ்வ நிருபதீன் பிருத்திவியாம் ஏச்ச தார்மிகாக. இந்த பூமண்டலம் முழுக்க தார்மிகர்களான எத்தனை ராஜாக்கள் இருப்பார்களோ அத்தனை பேருக்கும் அழைப்பு விடும். எல்லாரும் நாட்டுக்கு வந்து சேரட்டும். ராஜாவுக்கு தசரதனுக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும். அதனால அவனுக்கு புத்திரபாகியம் கிடைக்கட்டும். ரிஷி என்ன சொல்றார் பாருங்க. எப்படியும் இவர் இப்ப யாகம் பண்ண போறார். யாகம் பண்ணா அதனால பாயசம் வரும் கிடைக்குங்கிறது தெரியும். மொத்த பேரையும் கூப்பிட்டு அவர்களுடைய பலத்தால தான் இவனுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறார். ஏன்னா வெறும நாம பண்ற கர்மாவினால மட்டுமே எல்லாம் கிடைச்சிடாது. அவசியம் கர்ம கர்த்தவியம். கர்மத்தை விடாமல் தான் செய்ய வேண்டும். நம்முடைய சந்தியாவந்தனம் தொடக்கமாக எந்த கர்மமாக இருந்தாலும் அதை நாம விட்டுடக்கூடாது. ஸ்ராத்த கர்மாவோ தர்ப்பண கர்மாவோ மாசப்பிரவேச கர்மாவோ நித்திய கர்மாவோ நைமிட்டிக கர்மாவோ அவசியம் செய்ய வேண்டியது. பல பேர் நினைச்சிட்டு இருப்பாள்னா நாமெல்லாம் ரொம்ப வசந்துட்டோம், அதனாலே இந்த கர்மா நிலைமையில நாங்க இல்லவே இல்லை, அங்கெல்லாம் தாண்டி ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோம்னா அதெல்லாம் நம்ம வரவே இல்லை. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம் இருக்கிற இடத்துலதான் இருக்கு, நாம அதுங்கிட்ட இல்லை. நாம் இருக்கிறது எங்கேயோ ரொம்ப கீழே இருக்கும். நமக்கு தகுந்த கர்மங்களை விட்டு விடாமல் செய்ய வேண்டும். மற்றொன்று, இப்போ பக்தி பண்றோம், அதனால போரும் நித்திய சந்தியாவந்தனமே வேண்டாம், சாத்தமே வேண்டாம். மேலும் என்னுடைய வாழ்நாளுக்குள்ள ஒரு தடவை போய் கயா சாத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனால வருஷ சாத்தம் பண்ண வேண்டிய தேவையில்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. எல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி அவ்வளவு தானே தவிர சாஸ்திர சம்மதமான வழியே அல்ல. ஆண்டு தோறும் தான் சாத்தம் பண்ணணும், அப்படித்தான் சாஸ்திரம் சொல்றதே தவிர ஒரு தடவை கயா சாதம் பண்ணிட்டு வந்துட்டா அப்புறம் வருஷ சாதம் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லவே இல்லை. கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச பிரத்யப்தம் பூரி போஜனாத். வருஷந்தோறும் தாயார் தாப்பனாருக்கு சாதம் பண்ணுங்கிறது. இன்னொன்னு என்ன சொல்லிடுவாள்னா, இல்ல பகவன் நாமத்தை சொல்லிட்டா மத்த எதுவுமே வேண்டான்னுவா. பகவன் நாமம் ரொம்ப வசதி, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல. இப்போ ஆனா நித்தியானுஷ்டானத்தை விட்டுட்டு பகவன் நாமம் சொல்லுன்னா எங்கேயும் சொல்லப்படலை. அனுஷ்டானத்தை அவசியம் செய்ய வேண்டும். சாஸ்திரம் என்னைக்கும் பொய்க்காது. அது ஆதாரம்னு இருந்தா தான் நமக்கு நல்லதே தவிர அதை விட்டுட்டு அதுல இருக்கிறது தான் பக்தி மார்க்கம், அதுல இருக்கிறதா நாம சங்கீர்த்தனம், அதுல இருக்கிறதா சரணாகதி. இன்னும் சரணாகத்தின்னு ஒண்ணு சொல்லியிருக்காளேங்கிறதுக்காக பண்ணிவிட்டால் வேற ஒண்ணுமே தேவையில்லைங்கிற சில அபிப்பிராயத்தெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாம சரணாகதி பண்ணியாச்சு, இனிமே என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மோட்சம். அவ்வளவெல்லாம் சாதாரணப்பட்ட ஒரு பெருமாள் இல்ல. அவருக்கும் தெரியும் எத்தத்தை எங்கெங்க வைத்து ஆறாறு எங்கெங்க கூட்டின்னு போனோங்கிறது. நாம அவரை ஏமாத்தணும்னு பார்த்தால் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி ஏமாத்திடுவார். அதனால அப்படி இல்லாமல் நித்திய நைமித்திக கர்மாக்களை எப்போதும் விடாமல் செய்ய வேண்டும். அப்படித்தான் அன்னிலேருந்து இருந்திருக்கா. ராமானுஜருக்கு 120 சம்பத்சரம், தள்ளாத வயசு. இப்ப அவர் ஒரு நாள் சந்தியாந்தனை விட்டா அவர் மோட்சம் போறது இல்லையா? அவருக்கு இருக்கிற ஞானக்கு பக்திக்கு நிச்சயமா போடுவார். ஆனாலும் தன்னுடைய சிஷ்யர்களுடைய கையை பிடிச்சு போறான். கையை பிடிச்சிருந்து தள்ளாத வயசுல காவிரிக்கு போய் அர்க்கியம் விட்டு தான் திரும்பி வருவாராம். ஏன்னா நாம கர்மத்தை விடவே முடியாது. அது எவ்வளவு கெட்டியா பிடிச்சிருக்கோம். என்னத்துக்குன்னா இப்ப எதுக்கு அது
பல பேர் இந்த கர்மம்ங்கிற சப்தத்தையே தப்பா புரிஞ்சு விடுவா. நம்ம அப்ப கொஞ்சம் தலையில அடிச்சுன்னு இந்த வார்த்தையை சொல்றோம் பாருங்க, அதுவா இது நீங்க குழப்பிக்க கூடாது. இது கர்மாங்கிறது நான் செய்ய வேண்டிய நித்திய நைமித்திக கர்மா. இது அவசிய கர்த்தவியம். பிளவாக்கியத்தை அதிரா யஜ்ஞயுருபாகான்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த கர்மங்கள்லாம் என்ன மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறது இல்லையே, பக்தி தான் அழைச்சின்னு போகணும் உபனிஷத்தை சொல்றது. ஆனா பக்தி மார்க்கம்ங்கிறது உயர்ந்த மார்க்கம், நேர பகவான் நோக்கி அழைச்சின்னு போகும். அதுக்கு குறுக்க பக்தியை வளர விடாம என்னுடைய அனாதிகால பாபங்கள் தடுக்கும். அந்த பாபத்தை போக்குற வேலையை பக்தி பண்ணாது. அந்த பாபத்தை போக்குற வேலையை நித்திய நைமித்திக கர்மா தான் பண்ணும். என்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை நான் பண்ணிட்டே இருந்தேன்னா பாவம் போயிட்டே இருக்கும். போயிட்டு இருந்தத்தானே நான் மேல போறத பக்தி செய்யாது. பக்தி மேல போறதுக்கு வேண்டியது செய்யுமே தவிர, குறுக்க இருக்கிற ஒரு ஆணி இருந்ததுன்னா அது பிடுங்க தெரியாது. இப்ப ஒரு செடி வளர்றதுன்னு வச்சுங்க, பக்கத்திலேயே களை வளர்றது இல்லையோ, அந்த களையை பிடுங்கி விட்டுட்டே இருந்தா தான் செடி நன்னா முளைக்கும். செடியோட வேலை பழம் பழுக்கிறது, பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது. ஆனா செடிக்கு களையை பறிக்க தெரியாது. பக்தி அதாட்டம் தான். இப்போ பக்தி நன்னா பூக்கும், காய்க்கும், பழுக்கும், எல்லாமே நன்னா பண்ணும். ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற பாபம்ங்கிற களைய பறிக்கிறதுக்கு பக்தியால முடியாது. அதுக்கு நாம கர்மங்களை விடாம பண்ணிட்டு இருந்தோம்னா தான் இந்த கண்டகம்னா முள்ளு இருக்கு பாருங்க, போற வழியில ஒரு முள்ளு வைக்கிறாளே, அதை எடுக்கிறதுக்கு தான் நம்முடைய நித்திய கர்மானுஷ்டானங்கள். அதனாலதான் நம்ம மூத்தோர்கள்லாம் விடாதேன்னு சொல்லி பாக்குறா. அவளுதான் சொல்லலாமே தவிர பண்ணணுமே. அவ ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கா, நம்ம அதை கேட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம குடும்ப க்ஷேமலாபத்துக்காகவேனும் செய்ய வேண்டும். இது ஒரு கேள்வி வந்துடும், நான் சாதம் பண்ணாதான் எங்க அப்பா மோட்சத்துக்கு போறாரா? அவர் தான் போயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் என்னத்துக்கு சுவாமி பண்ணணும்னா, கண்டிப்பா இவனை நம்பி அவர் இருக்கல, நல்ல வேலை அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இவர் பண்றதை நம்பித்தான் அவர் மோட்சத்துக்கு போகணும்னா அநேகமா அப்பா அம்மா போறது இல்லை. அதனால நாம பண்றதை நம்பி அவர் போறது இல்லை. பின் எதுக்கு தெரியுமா நாம பண்றோம்? பல பேர் இந்த கேள்வி கேட்பா, அவரே போயாச்சே நாம எதுக்கு பண்ணணும்னா, நாம நாளைக்கு வைகுண்டத்துக்கு போனோம் இல்லையோ அதுக்காக பண்ணணும். இவன் இத்தையும் விட்டுட்டான்னா இவன் பாவம் போகவே போகாது. இவன் என்னைக்கு மோட்சத்துக்கு போறது? அதனால எங்க அப்பா மோட்சம் போறதுக்காக நான் பண்ண வேண்டாம், நான் போறதுக்காகவான்னு நான் பண்ணணும். நான் கர்மானுஷ்டானத்தோட ஒழுங்கா இருந்தா தான் என்னுடைய பாப்பங்கள் தொலையும். அப்பதான் முக்தி நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக பண்றமே தவிர, நான் இந்த விட இப்ப 2 எள்ளு சேர்க்கிறோம், தீர்த்த சேர்க்கிறோம், பிண்ட பிரதானம் பண்றோம், இது இப்படியே போறதா? போகாது. எந்த சாஸ்திரக்காரனும் அதை சொல்லவே இல்லை. அவ சொல்றது என்ன, நீ இதை விட்டியானா அப்ப சாஸ்திரம் சொன்னபடிக்கு நீ நடந்துட்டே பகவானுடைய திருவுள்ள ஆனந்தப்படுறது, அவர் மூலம்தான் எல்லாமே நடக்க போறது. நான் செய்ய போற கர்மா ஒண்ணு நின்றுட்டு இருக்க போறது இல்ல. நான் இப்ப சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சா 10 நிமிஷத்துல ஆயிடுறதே. ஆன பிற்பாடு கர்மா நிற்கவே போறது இல்ல, ஆனா கர்மத்தின் பலன் நிற்க போறது. பலன் எப்படி நிக்கிறது? ஈஸ்வரனுடைய உள்ளத்தில் நிற்க போறது. நான் சாஸ்திரம் சொன்னபடிக்கு நடத்திட்டோம்னா, ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞாங்கிறார் பெருமான். ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணைப்படி நீ நடந்துட்டா எனக்கு திருப்தி. எனக்கு திருப்தின்னா எல்லா பாவமும் போடும், புண்ணியமும் போடும், மோட்சம் கிடைக்கும். ஆனால் இது கடைசியில் அவருடைய உள்ளத்தை குறித்து தான் நம்முடைய கர்மாவை தவிர, தினமோ கர்மாங்கிறத கையால பண்ணிவிட்டதுனாலேங்கிறது மட்டுமல்ல, இது பகவானுடைய ஆணைன்னு புரிஞ்சுக்கணும். இதை மீறினா அவர் ஒண்ணு சொல்றார், தைரியம் இருந்தா கேளுங்க. ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா ஆக்ஞா சேதி மம துரோகிங்கிறார். இந்த ஆக்ஞை யாரான்னு மீறி நடந்தா என் துரோகி. அவன் வைஷ்ணவன் பேர் வச்சிருந்தாலும் அவைஷ்ணவன், அவன் பக்தன் பேர் வச்சிருந்தாலும் அபக்தன்கிறார். தைரியம் இருந்தா பண்ணி பார்க்க வேண்டியதான். ஆக சம்பாராக சம்பிரியந்தாந்தே துரகச்ச விமுச்சதாம். ஆக ஓரோரு ஊராக இருக்கிற ராஜாக்களை எல்லாம் அழைத்து எல்லாரும் வந்து நாட்டிலே கூடினார்கள். யஜ்ஞவாடங்கதா சர்வே யதாசாஸ்திரம் யதாவிதி ஸ்ரீமான்ச்ச சஹ பத்னிபி ராஜா தீக்ஷாம் உபாவிஷத். தன்னுடைய 3 மனைவிமார்களோட ராஜாவும் தீட்சையில் அமர்ந்தார். புத்திரகாமேட்டியாக நடக்கிறது. சரவ்யாச்ச உத்தரே தீரே ராஜ்ஞோ யஜ்ஞாப்யவர்தத. சரயு நதியினுடைய உத்தரே தீரே, வடக்கு தீரத்தில், வடக்கு கரையில் தான் இந்த யஜ்ஞத்தை பண்ணார்கள். துவாவேவ தத்ர விஹிதௌ வாயுஸ்த பரிகிரஹ குலஸ்ய வர்தனம் தத்து கர்த்துமர்ஹசி சுவ்ரத ததேதி ச ராஜானம் உவாச த்விஜசத்தமஹ இஷ்டிம் தேஹம் கரிஷ்யாமி புத்ரியாம் புத்திரகாரணாத் அதர்வ சிரசி புரோக்தைர் மந்திரைர் சித்தாம் விதானதா. ஒரு பக்கம் இத்தனையும் ரொம்ப சம்பிரமமா வேகமா ஏற்பாடுகள் ஆயிட்டு இல்லையோ, தசரதன் போய் யஜ்ஞ வேதிக்கிற உட்காந்துட்டார். உட்காந்து கையில எடுத்து இனிமே நெய் சேர்க்க போறார். கதை இங்க கொஞ்சம் விடுவோம், விட்டுட்டு வேற இடத்துக்கு போகணும். காட்சி மாறுகிறதுங்கிற பாருங்க, அந்த மாதிரி இப்ப காட்சி மாத்திடணும். இந்த காட்சி இங்க இருக்கட்டும். இதுக்குள்ள ராவணனை கண்டு பயந்து போன தேவர்கள் எல்லாம் பிரம்மாண்டத்துல போய் நின்னா, எங்களுக்கு தாங்கலை இவன் படுத்துற பாடு, இதுக்கு ஏதான ஒண்ணு நீர் வழி பண்ணித்தான் ஆகணும்னார். பிரம்மா சரி நாராயணனை போய் கேட்போம் அப்படிங்கிறதுக்காக நேர க்ஷீராப்திநாதன் இடத்திலே திருப்பார்கடலுக்கு போகிறார். பகவன் தொத் பிரசாதேன ராவணோ நாம ராட்சசா
அப்ரவீன் லோககர்த்தாரம் பிரம்மாணம் வச்சனம் ததா சர்வான்னோ பாததே வீரியான் சாசிதம் தன்ன சக்னுமஹ. நம்ம எல்லாரையும் அவர் ரொம்ப துன்படுத்துறார், எங்களால் அவனை ஒன்றும் பண்ண முடியல, நீர் தான் வரம் கொடுத்து அவனை வளர்த்துட்டீர். பிரம்மா பார்த்தார், கடைசியில என்னையே சொல்ல வந்துட்டீங்களோ இல்லையோ, ஏன் இவரை குறித்து தானே தபஸ் பண்ணார் ராவணன் எல்லாருமே, இவர் தான் எல்லாருக்கும் வரம் கொடுத்து வச்சிருக்கார். அதனால தேவர்கள் வந்து கேட்டவுடன் நாம போய் பகவானிடத்தில் பிரார்த்திப்போம். ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்கசக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி. மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு சங்கசக்கரத்தை ஏந்தி ஸ்ரீ பூமி நீளா சகிதனாக கருடவாகனா ரூடனாக பகவான் அவர்களுக்கு சேவை சாதிக்க மொத்த பேரும் பிரார்த்தித்தார்கள். வைனதேயம் சமாருஹ்ய பாஸ்கரஸ்தோயதம் யதா தப்த ஹாட்டகேயூரஹ வந்தியமானஹா சுரோத்தமைஹி. கருடன் பேர்ல பகவான் தோன்றினது எப்படி இருந்ததுன்னா, ஒரு கருப்பு நீல மலை, மேருமலை. அந்த மேருமலை சந்திர சூர்யால பிடிச்சிருந்துதான். மேருமலை கருநீல மலையா இருக்குமா, அது சந்திரனைய சூரியனை பிடிச்சிருந்தாப்புல சங்க சக்கரத்தை பெருமாள் ஏந்திக்கிறார். அவர் தான் கருப்பு நீலமலை. அவர் கருடன் மேல் தோன்றினார். அவர் கருடன் பேர்ல ஏற ஆரோகணிச்சுட்டார். அப்ப ஒரு கருடன், அதுக்கு மேல கருப்பு மலை, அது சந்திர சூர்யால கையில பிடிச்சிட்டு இருக்கு. அது ஸ்ரீதேவி பூதேவிங்கிற மின்னல் வெட்ட நம்ம முன்னாடி சேவை சாய்ச்சதுன்னா, கருநீல மேகம்னு வச்சுங்க. நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார சுகவத்தன்வி பீதா பாஹான்னு சாஸ்திரம் சொல்ற சொல்லியோ. பெருமாள் எப்படி இருப்பார்? கருநீல மேகத்தை போலே. அந்த மேகத்துல மின்னல் வெட்டினா என்ன அழகா இருக்கும், அதை போலதான் ஸ்ரீ மகாலட்சுமி. அந்த நீலமேகத்துக்கு மின்னல் அப்போலே. அப்படி கருடன் பேரில் ஆரோகணித்து தேவர்களே என்ன வேணும் என்ன எம்பெருமான் கேட்க தேவர்களும் பிரார்த்தித்தார்கள். விஷ்ணோ புத்திரத்துவம் ஆகச்ச கிருத்வாத்மானம் சதுர்விதம் தத்ரத்வம் மானுஷோ பூத்வா பிரவிருத்தம் லோககண்டகம். உலகத்துக்கு கோடரிக்காம்பாக இருக்கக்கூடிய ராவணனை அழிக்க வேண்டும். ஏ விஷ்ணுவே, தேவரீர் தான் அவதரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். ஹத்வா குரூரம் துராதர்ஷம் தேவரிஷீணாம் பயாவகம் வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம் ஏவந்தத்வாவரம் தேவோ தேவானாம் விஷ்ணுராத்மவான் மானுஷ்யே சிந்தையாமாச ஜன்மபூமி மதாத்மனா ததः பத்மபலாசாக்ஷா கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். அப்ப பெருமான் முடிவெடுத்து, சரி, உமக்காக நாம் மறுபடியும் வந்து பிறப்போம். யதா யதா ஹி தர்மஸ்ய கிலானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். நாம் பிறந்து நாளாச்சு, கிருத்தயுகத்துல பிறந்ததுதான். இனி இப்பதானே திரேதாயுகம், அவசியம் அவதரிப்போம் என்று பெருமானும் ஆணையிட்டு எப்படி பிறப்போம், யார் யார் பிறப்பார்கள்னு தெரிவிக்கிறான். ததா பத்மபலாசாக்ஷா கிருத்வாத்மானம் சதுர்விதம். தன்னையே 4 விதமாக பிரித்து கொண்டான். ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னர்களாய் 4ஆக பிரித்து தசரதனை தந்தையாகவும் கௌசல்யை தாயாகவும் ஏற்றுக்கொண்டான். அவனை தேர்ந்தெடுக்கிறாராம். சொல்றார் வால்மீகி பகவான், யாருக்கும் அப்பா அம்மாவை தேர்ந்தெடுக்கிற சக்தி எல்லாம் கிடையாது, ஆனா பகவான் பண்றார். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். தசரதனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கட்டும், நாம் இவருக்கு பிள்ளையாக பிறப்போம் என்று சொல்லிட்டார். ஏன் தசரதனுக்கு பிள்ளையா பிறந்தார்னு அப்புறம் சொல்றேன், இப்ப சொல்லல. என்ன யாருக்கு வேணா பிள்ளையா பிறந்திருக்கலாமோ இல்லையோ, என்னத்துக்கு இப்ப தசரதனுக்கு தான் பிள்ளையா பிறக்கணுமா? மனுஷனா பிறந்தா ராவணனை கொல்ல போறார். எல்லாருக்கும் வாங்கின வரத்தை பத்தி தெரியும். வானரத்தாலையும் நரத்தாலையும் மரணம் கூடாதுன்னு கேட்க விட்டுட்டான் ராவணன். அதனால அதுவா பிறந்தார்னு தெரியுமே தவிர மனுஷனா எந்த வீட்டுல வேணா பிறந்திருக்கலாமே. அதுக்கு என்ன இப்ப தசரதனுக்குத்தான் பிள்ளையா பிறக்கணுமா? ஆனா தசரதனுடைய குலத்துல பிறந்திருக்காருனா ஏதோ காரணம் உண்டு, பார்ப்போம். ததோ நாராயணோ விஷ்ணு நியுக்த சுரசக்தமைஹி ஜானன்னபி சுரானேவம் ஸ்லக்ஷ்ணம் வச்சனம் அப்ரவீத் உபாய கோவதேதஸ்ய ராட்சசாதிபதேர் சுரா என்று பெருமானும் அவர்களோட சேர்ந்து பேசி, எல்லா தேவர்களும் வானரோத்தமர்களாய் குரங்குகளாக பிறக்கட்டும், மகாலட்சுமி சீதையாக பிறக்கட்டும், நாம் சென்று தசரதாத்மஜனாக பிறப்போம். இதந்துர்பசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம் என்று பெருமான் சொன்னபடிக்கு அந்த காட்சி அங்க அரங்கேறிடுத்து. இந்த இடத்திலே யாகம் நடந்துட்டு இருக்கு. இந்த யாகத்திலிருந்து பாயசம் உற்பத்தி ஆகணும். அந்த பாயசத்தை 3 மனைவிமார்களுக்கு பிரித்து கொடுக்க அதன் மூலம்தான் 4 குமாரர்கள் அவதரித்தார்கள்னு சரித்திரம். ஏற்கனவே பிரம்மா ஜாம்பவானா பிறந்தேன்னு சொல்லிட்டார். அப்பப்போ ஒத்தொத்தர் அக்னி பிறக்கிறார், வாயுபுத்திரனாக ஹனுமான் பிறந்தார், இந்திரனாக வாலி, சூரியனாக சுக்ரீவன், இப்படி ஒத்தொத்தரா பிறக்கிறேன்னு சொல்லிட்டார்கள். அதனால எல்லாரும் பகவானுக்கு சகாயம் பண்றதுக்காக வானர ஜாதியிலே தோன்றினார்கள். அதற்கடுத்து இனி பாயசம் பிறந்ததை பார்ப்போம். நடுநடுன்ற நீண்ட கருத்த உருவத்தோட யஜ்ஞகுண்டம் ஹோமகுண்டத்துக்கு நடுவுல ஒரு உருவம் தோன்றித்து. அது தன்னுடைய கையில ஸ்வர்ண பாத்திரத்தில் பாயசம் வைத்துக் கொண்டிருந்தது. கிருஷ்ணம் ரக்தாம்பரதரம் ரக்தாஸ்யம் துந்துபிஸ்வனம் ஸ்னிக்தஹர்யக்ஷதன் நுஜஸ்மஸ்ரு
பிரவர மூர்த்தஜம் சுபலக்ஷண சம்பன்னம் திவ்யாபரண பூஷிதம் சைலசிருங்க சமுத்பேதம் திருப்த சார்தூல விக்ரமம் திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்னீமிவ பிரியாம் பிரகிருஹ்ய விபுலாம் தோர்பியாம் ஸ்வயம் மயா மயீமிவ. ஆச்சரியமான ஸ்வர்ண பாத்திரத்தை எடுத்துன்னு பாயசத்தை கொண்டது. இடி இடிக்கிறா போல குரல்ல தசரதனை பார்த்து சொல்றது, ஏ தசரதா, நீர் நன்றாக புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினீர், நாம் திருப்தி அடைந்தோம், இதோ பாயசத்தை கொடுக்கிறோம், இந்த பாயசத்தை 3 தர்மபத்னிகளிடத்திலே பிரித்து கொடும், உயர்ந்த தேஜஸ்விகளான குமாரர்கள் அவதரிப்பார்கள் என்று சொல்லி மறைஞ்சுடுத்து. இதந்து நிருபசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம் பிரஜாகரம் கிருஹாணத்வம் தன்யம் ஆரோக்கிய வர்தனம் பாரியாணாம் அனுரூபாணாம் அஸ்சீதேதி பிரயச்சவை தாசுத்வம் லப்யசே புத்திரான் யதர்த்தம் யஜசே நிருப. மேலும் கௌசல்யாயே நரபதி பாயசார்த்தம் ததௌ ததா. இப்ப அந்த பாயசத்தை பிரிச்சு கொடுக்கணும் இல்லையோ, என்ன பண்ணிருக்கலாம், பிரிக்கணுமே. இந்த பிரிச்சது எப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல விளக்கமா சொல்லியிருக்கார் வால்மீகி. பார்த்தவர் 3 பங்கா போட்டு